ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனமும் 6வது வசனமும். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். இந்த 6வது வசனத்தை நாம் அனைவரும் இணைந்து வாசிக்க விரும்புகிறேன். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். பரிசுத்த வேதாகமம் நீதியை குறித்து மிக தெளிவாய் பேசுகிறது. ஆமீன். பழைய ஏற்பாட்டின் புத்தகமாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டின் புத்தகமாக இருந்தாலும் சரி, நீதி என்று சொல்லுகிற வார்த்தை ஏறத்தாழ 500க்கு அதிகமான இடங்களில் இந்த நீதியை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு படிப்பிக்கிறது, நம்மோடு பேசுகிறது. இதிலே மனிதனில் இருந்து எதிர்பார்க்கிற நீதியும் உண்டு, தேவனுடைய நீதியும் உண்டு. தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற நீதியும் உண்டு, மனிதனிடத்திலே இருந்து வெளிப்படுகிற நீதியும் உண்டு. ஆக இந்த நாட்களில் அவைகளை குறித்து ஆவியானவர் நமக்கு தருகிற கிருபையின்படி கேட்போம், பேசுவோம். கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த பகுதியை வாழ்கிற அதிகமான தேவ பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்தவர்கள், பரிசுத்த வேதாகமத்தை குறித்த தெளிவான அறிவு சபைகளுக்கு உண்டு. தேவ வசனத்தை குறித்த வெளிப்பாடுகளும் தெய்வீக நடத்துதலையும் அதிகமாய் பெற்றுக்கொண்ட தேசம் இது. நீதியை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற நீதி எப்படிப்பட்டது, ஆண்டவருடைய நீதி எப்படிப்பட்டது, பரிசுத்த வேதம் நமக்கு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற நீதி எப்படிப்பட்டதென்றெல்லாம் இந்த நாட்களில் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்திலே சபைகளில் நீதியை குறித்து பிரசங்கித்தாலும் சரி, தேசத்தில் நீதியை குறித்து பிரசங்கித்தாலும் சரி, எல்லா நீதிகளிலும் உன்னதமான ஒரு நீதி இருக்கிறது என்பது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள கர்த்தரிடத்தில் என்பதாகும். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் நீதியாக வாழ்கிறவர்களுக்கு, நீதியாய் வாழ்கிறவர்களுக்கு நீதிமான் என்று சொல்லுகிற பெயரை சொல்லி உச்சரிக்கிறது பரிசுத்த வேதாகம். அதே நேரத்தில் நீதியை நிலைநாட்டுகிற அல்லது நீதியை நிபந்தனைப்படுத்துகிறவர்களுக்கு நீதி அரசர்கள் அல்லது ஜட்ஜஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே 1000 நீதி வெளிப்படுத்துகிற வழிமுறைகள் இருந்தாலும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நீதிக்கு முன்னால் இந்த உலகத்திலே யாருடைய நீதியும் செல்லுபடியாகாது. ஆமென். நம்மிடத்திலே தெய்வம் எதிர்பார்க்கிற நீதியை குறித்து பிரசங்கிப்பதற்கு முன்னே நான் பிரசங்கிக்கிற இயேசு நீதி உள்ளவர் என்பதை உங்களுக்கு முன்னே சொல்லிவிட்டு நான் தேவனுடைய வார்த்தைகளை தொடர விரும்புகிறேன். காரணம், இந்த உலகத்தில் மனிதன் என்னதான் நீதியை குறித்து பேசினாலும், நீதிமானாக வாழ முயற்சித்தாலும், நீதியாய் வாழ்வதற்கு வைராக்கியம் பாராட்டினாலும், நான் பிரசங்கிக்கிறேன், நமக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்த இயேசு கிறிஸ்துவின் நீதிக்கு முன்னே இந்த உலகத்தில் எவருடைய நீதியும் நிலை நிற்பதில்லை. காரணம், நம்முடைய தெய்வம் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அதே பரிசுத்த வேதாகமம் ஆபிரகாமினுடைய நீதியை அங்கீகரிக்கிறது, ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிறது. பைபிள் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தாராம், அவருடைய விசுவாசம் தேவனுடைய ஆபிரகாமின் நீதியாய் கணக்கிடப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்திலே நீதியாய் கணக்கிடப்படுகிற அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த பூமியில் நிரந்தரமாய் 100% நீதி உள்ளவர் ஒருவர். மறுபடியும் இந்த வார்த்தை சொல்லுவதில் சந்தோஷப்படுகிறேன், நாம் ஆராதிக்கிற இயேசு ஒருவரே. அல்லேலூயா. ஒரு சில வசனங்களை மட்டும் நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர் என்பதை
நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர் என்பதை நமக்கு முன்னே ஒன்று வைத்துவிட்டு நான் தொடர விரும்புகிறேன். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரத்தை கவனிக்கும் பொழுது ஆண்டவர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை ஒன்று பாருங்க. தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வாக்கியம் எடுங்க, வாசிப்போம். ஆதலால் கர்த்தர் கவனமாயிருந்து அந்த தீங்கை எங்கள் மேல் வரப்பண்ணினார். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர், நீதி உள்ளவர். தானியேலின் புஸ்தகத்திலே பரிசுத்த மனிதனாய் இருக்கிற தானியேல் இந்த பகுதியில் தங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்தவர் பேசுகிறார். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய சத்தத்திற்கு நாங்களோ செவிகொடாமல் போனோம் என்று சொல்லுகிறார். தானியேல் தன்னை குறித்தும் தன்னுடைய முற்பிதாக்களாகிய இஸ்ரவேல் மக்களை குறித்தும் அல்லது யூதர்களை குறித்தும் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் நீதி உள்ளவர், நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். நாங்கள் தான் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் போய்விட்டோம் என்று சொல்லுகிறார். அந்த மனிதனுடைய வார்த்தை என்ன? தேவனுடைய நீதியில் கொஞ்சமும் குறைவில்லை, ஆனால் மனிதன் தான் நீதி தவறிவிட்டான் என்று பேசுகிறார். அப்போ தானியேலின் கூற்று சொல்லுகிறது, மனிதன் நீதி இழந்து விடுகிறவன், மனிதன் நீதி இல்லாதவன். ஆனால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவரோ அவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்து வருகிற தம்முடைய கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர், கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். இந்த வார்த்தையை ஒன்று உங்களுக்கு முன் வைக்கும் பொழுது இன்றைக்கு தோத்திரம், என்னில் நீதியும் இருக்கிறது, அநீதியும் மறைந்திருக்கிறது. மனிதனில் நீதியும் இருக்கிறது, அநீதியும் இருக்கிறது. மனிதனால் நீதியாய் ஒரு எல்லையில் வாழ முடிகிறது, ஆனால் அவனிடத்திலே நீதி இல்லாத சில எல்லைகள் இருக்கிறது. நீங்க நல்லா கவனிக்கணும். நீதிமான் ஒருவனும் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள். நம்மை கிருபையாய் கர்த்தர் நீதிமானாக்கினார். அவருடைய பரிசுத்தத்தினால் நாம் பங்காளிகளாய் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் இந்த உலகத்திலே எல்லா பகுதிகளிலும் நீதியாய் வாழ்ந்த ஒருவர் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அங்கே தானியேல் சொல்லுகிற வார்த்தை, எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் செய்யும் கிரியைகளில் எல்லாம் அவர் நீதி உள்ளவர். அவரை வீட்டில் அவர் நீதி உள்ளவர், ஊழியத்தில் அவர் நீதி உள்ளவர். ஆமென். அவருடைய வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் அவர்களை நீதியை பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியுதுங்களா? அத மாதிரி இந்த உலகத்தில் யாரையும் நம்ம பார்க்க முடியாது. இயேசுவ மாதிரி வேற யாரையும் பார்க்க முடியாது. அப்படியா? தோத்திர சில விசுவாச பிள்ளைகள் ஆலயத்தில் ரொம்ப அழகா இருப்பாங்க, ஆனா வீட்டிலே நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க. சிலர் அலுவலகத்தில் ரொம்ப அழகா இருப்பாங்க, வீட்டிலே நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க. வீட்டில் சிலர் ரொம்ப தீவிரமா நல்ல குடும்பம் நடத்துகிறவர்களா இருப்பாங்க, ஆனா அவர்களை நம்பி கொடுக்கிற ஊழியத்தில் அவர் நீதியா இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல நீதியா இருக்கிற நம்மால இன்னொரு இடத்துல நீதியா இருக்க முடியல. ஒரு இடத்துல சரியா இருக்கிற மனிதனால இன்னொரு இடத்துல சரியா இருக்க முடியல. அப்படி ஒரு முறை இந்த உலகத்துல நீங்க தேடினா இயேசுவை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த உலகத்துல எத்தனை கோடி தெய்வங்கள் இருந்தாலும் சரி, என் அப்பன் இயேசுவ மாதிரி எல்லா கிரியைகளிலும் நீதி உள்ள ஒருவரை இந்த உலகத்துல பார்க்க முடியாது. அதற்காகவே சாகிறது வரைக்கும் அவருக்கு ஊழியம் செய்யலாம். கைகளை உயர்த்தி வரலையா? என் கர்த்தர் கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். ஆமென். அப்ப நான் பிரசங்கிக்கிற தேவன் யார்? அவர் நீதிபரர்.
நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் நீதிபரர். நாங்கள் யாரை பின்பற்றி வருகிறோம்? அவர் அநீதியில் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நம்முடைய இயேசுப்பாவை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன். என்ன அவர் ஆணித்தரமாய் சொன்னார், என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும்? இல்லைங்களா? ஆமென். ஒரு முறை சில மனிதர்கள் சேர்ந்து ஒரு பெண்மணியை குற்றம் கண்டுபிடிக்கும்படி வருகிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிற வார்த்தை என்ன? தன்னில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவன் என்றார். ஒருவரும் கல்லெறியவில்லை, ஒருவரும் அந்த ஸ்திரியை குற்றமாக நிறுத்தவில்லை. ஆனால் அந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று அவளுக்கு காலம் கொடுக்கிறார் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இயேசு நீதி உள்ள தெய்வம், இயேசு நீதி உள்ள தெய்வம், இயேசு நீதி உள்ள தெய்வம். ஆமென். நீதி உள்ள ஒருவரை தேடினால் 100% வேறு ஒருவரையும் பார்க்க முடியாது, நான் பிரசங்கிக்கிற இயேசுவை தவிர. அல்லேலூயா. அவர் பிறப்பில் நீதி உள்ளவர், அவர் வாழ்க்கையில் நீதி உள்ளவர், அவர் பிரசங்கத்தில் நீதி உள்ளவர், அவர் சுபாவத்தில் நீதி உள்ளவர், அவர் வேதத்திற்கு முன் நீதி உள்ளவர், ராஜ்யத்திற்கு முன் நீதி உள்ளவர். அவரிடத்திலே அநீதி இல்லை. நான் பிரசங்கிக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். அவர் இயேசு நீதி உள்ளவர். ஏற்கனவே வாசித்த வசனம் சொல்லுகிறது, அவர் தமது கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். ஆனா இங்கே 145வது வசனத்தின் 17ஆம் சங்கீதத்தின் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர். இல்லையா? அங்கே தமது கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர், தமது கிரியைகளில் எல்லாம் நீதி உள்ளவர். அதை அவர் எதை செய்தாரோ அதிலே அவர் நீதி உள்ளவர். நம்மை அவர் சிருஷ்டித்தார், செய்தார், அவர் நீதி உள்ளவர். பூமியை சிருஷ்டித்தார், நீதி உள்ளவர். அதனாலதான் இத்தனை 1000 வருஷங்கள் ஆன பின்பும் மறுசுழற்சிக்கு அவசியம் என்ன செய்யல, வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம கைகளில் இருக்கிற கடிகாரங்கள் முன் இருந்த மாடல்கள் வேற, இன்னைக்கு மறுபடியும் நியூ மாடல்ஸ் வந்துகிட்டே இருக்கு. நம்ம முன்னாடி இருக்கிற கேமரா, நம்ம கையில இருக்கிற மைக், நம்ம கையில இருக்கிற ஸ்பீக்கர், நம்ம கையில இருக்கிற ஒரு கீபோர்ட், எல்லாத்தையும் எடுத்து ஒரு கார், ஒரு பைக், எல்லாமே இந்த வருஷம் மாடல் வேற, அடுத்த வருஷம் மாடல் வேற. அதே நேரத்தில் ஆண்டவர் மனுஷனை படைச்சதுதான். இரண்டாவது அவனே இல்ல, ஒரு சில இடங்களில் பிரச்சனை இருக்கு, நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் மாடல்ல இறக்குவோம். ஏற்கனவே அடிக்கடி வாழ்வு தகராறு வருது, இனி இருதயத்தில் வாழ்வே வேண்டான்னு ஆண்டவர் முடிவெடுக்கல. ஆண்டவர் மனுஷனை படைச்சதுதான். அவர் சிருஷ்டிப்பில் நீதி உள்ளவராகிய தெய்வம். ஆண்டவர் மனிதனை படைத்தார், மறுசுழற்சிக்கு அவசியம் வரவில்லை. பெருச்சாலிய படைச்சார், மறுசுழற்சிக்கு அவசியம் வரல. நம்ம வீட்டில் வளர்க்கிற பூனைய படைச்சார், ஒரு மறுசுழற்சிக்கு அவசியம் வரல. வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், இன்றைக்கு காண்கிற கிளை, செடி, கொடிகள் எல்லாவற்றையும் படைத்தார். ஒரு மறுசுழற்சிக்கு அவசியம் வரல. நான் ஏன் சொல்லுகிறேன்? அவர் தனது கிரியைகளில் நீதி உள்ளவராகிய தெய்வம். அதே நேரத்தில் இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவருடைய கிரியை இருக்கட்டும் அப்பா. 17 சொல்லுகிறது, தமது வழிகளில் எல்லாம் அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரின் வழி நீதிமானுக்கு அரண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் வழி நீதிமானுக்கு அரண். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய வழி நீதி உள்ளது. ஆதாமுக்கு அவர் நீதி உள்ளவராத்தான் இருந்தார். அவர் ஆபிரகாமுக்கு நீதி உள்ளவராக இருந்தார், தாவீதுக்கு நீதி உள்ளவராய் இருந்தார், தானியேலின் காலத்தில் நீதி உள்ளவராய் இருந்தார், பவுல் காலத்தில் நீதி உள்ளவராய் இருந்தார். என்னுடைய தெய்வத்திற்கு முன்னே எத்தனையோ ஆயிரக்கணக்கான தலைமுறை பிறந்தது, வாழ்ந்தது, மரித்தது. ஆனால் ஆதாம் காலத்தில் இருந்தவர்களுக்கும் ஆண்டவர் தான் மாதிரி, ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கும் ஆண்டவர் தான் மாதிரி. அந்த முதல் இன்று வரைக்கும் நான் எந்த வழியில் நடக்க வேண்டும் என்று கேட்டால் கர்த்தரின் வழியில் நட. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு முன்னே என்ன வார்த்தை வைக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் வழியில் நட.
ஆபிரகாமுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டது? கர்த்தரின் வழியில் நட. யாக்கோபுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டது? கர்த்தரின் வழியில் நட. ஆமென். பவுலுக்கு என்ன வார்த்தை சொல்லப்பட்டது? கர்த்தரின் வழியில் நட. அன்றைக்கும் அவருடைய வழிதான் மாதிரி, இன்றைக்கும் அவருடைய வழிதான் மாதிரி. காரணம், அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் என் அப்பனுடைய வழியில் அநீதி இல்லை, அவருடைய வழி நீதி உள்ளதாயிருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரி இந்த வசனத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்னே நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பாஸ்டர், என் குடும்பத்திலே, எனது வாழ்க்கையிலே, என் ஊழியத்திலே இடராத ஒரு பாதையில் நான் நடக்க விரும்புகிறேன் என்று ஒரு மனிதன் விரும்பினால் நீ கர்த்தருடைய வழியில் நட. ஆமென். நான் இடராத ஒரு வாழ்க்கை, ஒருவேளை நான் ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர், நான் என்ன செய்ய வேண்டும்? யாரை மாதிரியாக வைப்பது நல்லது? நான் ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், யாரை மாதிரியாக வைப்பது நல்லது? நான் ஒரு பிசினஸ் பண்ணுகிறேன், யாருடைய வழியில் நடப்பது நல்லது? இந்த உலகத்தில் இடராமல் ஒரு வருஷம் நடக்கணும்னா இது அப்பன் இயேசுவின் வழி மட்டுமே. ஆமென் சொல்றீங்களா? அல்லேலூயா. மற்றவர்கள் அனைவரும் உலகத்திலே வாழ்ந்தார்கள், செத்து போனார்கள். அப்பா, ஒரு இடத்திலே நீதியாய் இருந்த அவர்களால் இன்னொரு இடத்திலே நீதியாய் இருக்க முடியவில்லை. சமூகத்திலே நீதியாய் இருந்தவர்களால் அறை வீட்டுக்குள்ளே நீதியாய் இருக்க முடியவில்லை. அரண்மனையில் ராஜாவாய் இருந்தவர்கள் அறை வீட்டுக்குள்ளே விபச்சாரக்காரர்களாய் இருந்தார்கள். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வாழ்ந்தாலும் எனக்கு கண்டு வாழ்வதற்கு ஒரு வழி இருக்குமானால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழி மட்டுமே. அவருடைய பிறப்பில் கற்றுக்கொள்ளலாம், அவருடைய சுபாவத்தில் கற்றுக்கொள்ளலாம், அவர் கற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்திலே நான் சரியாய் வாழ்வதற்கு என் அப்பனுடைய வழி நீதி உள்ளது. நம்ம ஏசப்பாக்க ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்றீங்களாம்மா? அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் நடுவிலே அனுகூலமாய் இருப்பாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் 36 எடுங்கள் மக்களே. 6வது வசனத்தை ஒன்னு வாசிப்போம். உம்முடைய நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும், ஆமென், நியாயங்கள் இருக்கிறது. கர்த்தாவே, மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான பாதுகாப்புகள் இருக்கிறதுங்க. எத்தனையோ விதமான ஆமென் தோத்திரம் பாதுகாப்புகள் இருக்கிறது. 2 அடுக்கு பாதுகாப்பு, 3 அடுக்கு பாதுகாப்புகள். சில உன்னதமானவர்களுக்கு பல கோணங்களில் பாதுகாப்பு இருந்தாலும் நம்முடைய தெய்வத்தை போல நம்மை பாதுகாக்கத்தக்க வேறு ஒருவர் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க சொல்லலாம், பாஸ்டர், நீங்க நீதியை குறிச்சு எல்லாம் பிரசங்கம் பண்றீங்க, பாதுகாப்பை குறித்து ஏன் பேசுறீங்கன்னா, நீங்க நல்லா கவனிங்க. ஆமென். இன்றைக்கு பிரதமராய் இருக்கிற ஒருவருக்கு ஆமென் அடுத்த எலெக்ஷனில் அவருடைய பதவி பறிபோகி விட்டது என்றால் அவருக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு நிறுத்தப்படும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. இன்றைக்கு அரசு பணியில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய அரசு பணியை இழந்து விட்டால் அவருக்கு அரசாங்கம் கொடுக்கிற முக்கியத்துவத்தில் தளர்வு ஏற்படும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் யாருடைய பாதுகாப்பு நிரந்தரம் அல்ல, அது தெய்வத்தினுடைய பாதுகாப்பு தான் நிரந்தரம். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்முடைய தெய்வம் ஆமென் தோத்திரம் நீதி உள்ளவர். நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர்? நீதி உள்ளவர். அவருடைய பாதுகாப்பிலே எந்த கேடுபாடும் வராது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்லுகிற வசனம் என்ன சொல்லுகிறது? நம்ம எத்தனை வசனத்தை படிச்சோம்? 6வது வசனத்தை படிச்சோம். பாருங்க, நீதி மகத்தான பர்வதங்கள் போல. அப்ப உயர்ந்த இடத்திலேயும் அங்கே நீதி இருக்கிறது. உயர்ந்த இடத்திலும் ஆண்டவருடைய நீதி செயல்படுகிறது. நினைச்சுக்கிடணும். நீங்க நல்ல கவனிங்க. இந்த அரசாங்கத்தால பூமியில பாதுகாப்பு தர முடியும். ஆனா விண்ணகத்தில் செல்லும் பொழுது உயரத்திலே பாதுகாப்பு கொடுக்க முடியாது.
நம்முடைய ஆண்டவருடைய நீதி எங்கேயும் இருக்குதா? உயரங்களிலே, மேகங்கள் மேல், உன்னதமான ஸ்தானங்களிலே உயர்ந்தும் இருக்கிறது, உயர்விலும் இருக்கிறது, தாழ்விலும் கர்த்தருடைய நீதி வெளிப்படுகிறது. இந்த இடத்துல நான் சொல்ல வருகிற வார்த்தை என்ன? மனிதனுடைய பாதுகாப்புக்கு ஒரு எல்லை உண்டு பிரதர், எல்லை உண்டு பிரதர். நீங்க நல்லா கவனிங்க. ஆமீன். தமிழகத்தை சார்ந்த காவல்துறையினருக்கு கேரளாவுக்கு சென்றால் என்ன இல்லை? பாதுகாப்பு இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை. அங்கே ஏதாவது செய்யணும்னா அங்கே உள்ள காவலர்கள் என்ன செய்யணும்? அவங்க கூட நிக்கணும். இந்தியாவில் என்னத்தான் மிலிட்டரி இருந்தாலும் சவுதி அரேபியாவுக்குள்ள, பாகிஸ்தான் எல்லைக்குள்ள அவர்களுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. நம்முடைய தோத்திரம் நீதிக்கு ஒரு எல்கை உண்டு, நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரு எல்கை உண்டு. இந்த உலகத்தில் எத்தனை தான் வல்லரசுகள் வளர்ந்தாலும் எல்லாருடைய பாதுகாப்புக்கும், எல்லாருடைய சட்ட திட்டங்களுக்கும், எல்லாருடைய நீதிக்கும் ஒரு எல்கை உண்டு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? அதே நேரத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை இடைக்கோடு பகுதியில் இருந்து சவுதி அரேபியாவுக்கு போய் அங்கிருந்து வேற தெய்வத்தை தேடவில்லை, அங்க போய் இருந்து இயேசுவே என்னை பாதுகாப்பீராக என்றான். அல்லேலூயா. அப்ப என் ஆண்டவருடைய நீதிக்கு மட்டும் எல்லை கடந்த அவருடைய கிரியை, என் ஆண்டவருடைய வார்த்தை எல்லை கடந்த வார்த்தை, அவருடைய நீதி எல்லை கடந்த நீதி, அவருடைய செயல் எல்லை கடந்தது. ஆமென். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் ஆண்டவருடைய கண்களின் எல்லைக்கு ஒருவன் தப்ப முடியாது. உயரத்திலே கூடாரமிட்டாலும் அங்கேயும் கர்த்தருடைய கண்களுக்கு தப்ப முடியாது. என் ஆண்டவருடைய நீதி உயரத்திலும் இருக்கிறது, தாழ்விலும் இருக்கிறது. என் ஆண்டவருடைய நீதி எப்படிப்பட்டது தெரியுமா? எல்லையே இல்லாத நீதிமா. அல்லேலூயா. அப்பிலே கிடையாது. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், அப்பிலே கிடையாது. என் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், அப்பிலே கிடையாது சகோதரா. அதனாலதானே ஏலி என்று சொல்லுகிற தேவ மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை படிப்பிக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? ஒன்னு எடுங்க பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம். இன்றைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் எனக்கு நீதி செய்ய வேண்டும் என்று விரும்புகிற, ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் சொல்றேன், நீங்க ஆண்டவரை நம்புங்க. கர்த்தர் நீதி உள்ளவர், அவருடைய கிரியையின் எல்லை ஆச்சரியமானது, அவர் உங்களை கைவிடவே மாட்டார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. அங்கே தகப்பன் ஏலி தன் பிள்ளைகளை உபதேசம் பண்ணுகிறார். பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறை ஜனத்தினால் அருவருக்கப்படுகிறது. ஜனங்கள் ஆலயத்திற்கு வருவதை வெறுக்கிறார்கள், ஜனங்கள் தேவனுக்கு படைக்கிறதை வெறுக்கிறார்கள், தேவனுடைய சித்தத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஏலியினுடைய 2 பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது பேலியாளின் மக்களாக இருக்கிறார். அதே நேரத்தில் அந்த தகப்பனார் என்ன செய்கிறார்? பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்ணுகிறார். 2ஆம் அதிகாரம் 24, 25 படி மக்களே. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் இடறுவதற்கு, மீறி நடப்பதற்கு காரணமாய் மறுபடியும் இருக்கிறீர்களே. வரட்டு. மனுஷருக்கு விரோதமாக, இந்த வார்த்தையை கவனிங்க, மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். மனிதனுக்கு விரோதமாய் மனிதனுக்கு ஒரு வழக்கு இருக்குமானால் அதை யாரிடத்தில் கொண்டு போகலாம்? ஒரு வழக்கறிஞர் மூலமாய் நியாயாசனத்திற்கு முன்னே கொண்டு போகலாம். ஆனால் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயானால் அவனுக்காக அல்லேலூயா விண்ணப்பம் செய்யத்தக்கது யார் என்றால், போதும், கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்பீல் பண்றது எப்படின்ற, விண்ணப்பம் செய்வது யார்? ஐயா, ஒரு முறை கூட இந்த நீதியை ஒன்று சரி பாருங்கள். நம்ம எல்லாம் ரீவால்யூஷன் போடுவோம் பிள்ளைகளுடைய படிப்பில். ஐயா, திருத்துறது சரியில்லை, மறு திருத்தம் தேவை.
ஐயா இந்த நீதி சரியில்லை, மறு நீதி தேவை. ஐயா மனுஷனுக்கு ஒரு வழக்கு இருந்தா அவனை யாருக்கு முன்னால கொண்டு நிறுத்தலாம், நியாயாதிபதி முன்னாடி கொண்டு நிறுத்தலாம். ஆனா மனுஷனுக்கும் தெய்வத்திற்கும் இடையில பிரச்சனை இருந்தா ஆண்டவர் எந்த கோர்ட்டு வாசலுக்குள்ள நிறுத்துவனேன்னு, ஆண்டவரை எந்த மனுஷனுக்குள்ள முன்னாடி கொண்டு நிறுத்தி அவருடைய நீதியை நீ கேட்க முடியும்? வானவன் சிங்காசனம் பூமியின் பாதபடி என்று சொன்ன தெய்வத்திற்கு முன்னால எவன் நீதியை குறித்து வழக்காட முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. எல்லை கடந்த நீதி உள்ள தெய்வம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கிரியையில் நீதி உள்ளவர், அவர் வழிகளில் நீதி உள்ளவர், அவர் எல்லை கடந்த நீதி உள்ளவர். உயரத்திலும் அவருடைய நீதி, தாழ்விலும் அவருடைய நீதி. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில எந்த இடத்தில எல்லாம் ஆண்டவர் கிரியை செய்யணும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்தில எல்லாம் ஆண்டவரால கிரியை செய்ய முடியும். என் அப்பனால் செயல்பட முடியாத ஒரு எல்லை இல்லை. என் பான் பிரசங்கிக்கிற இயேசுவினால் செயல்பட முடியாத ஒரு எல்கை, செயல்பட முடியாத ஒரு எல்கை, செயல்பட முடியாத ஒரு எல்கை இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. அம்மா இயேசு கிறிஸ்துவை கல்லறையில் வைத்து பூட்டிவிட்டு எல்லாரும் பூட்டிவிட்டோம் என்ற மகிழ்ச்சியில் வீடுகளுக்கு தூங்க சென்றார்கள். அவர் எழும்பி வெளியே வந்தார். அல்லேலூயா. பேதுருவை சிறையிலே அடைத்து விட்டு எல்லாரும் தூங்க சென்றார்கள். தூதன் வந்து அவரை வெளியே கொண்டு வந்தார். எதுமே சாவி அவன் மடியில் தான் இருக்கிறது, பூட்டாகத்தான் இருந்தது. ஆளை மட்டும் காணல. ஆளு மட்டும் மீன் கடையில் நின்று இயேசு நேசிக்கிறான்னு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். காரணம் என்ன? என் அப்பனுடைய எல்லைக்கு, நீதிக்கு எல்லையே கிடையாதுமா. நான் பிரசங்கிக்கிற என் இயேசுவனுடைய நீதிக்கு எல்லையே கிடையாதுமா. அது மருத்துவமனையில் வேணும்னாலும் செயல்படும், அது கோர்ட்ல வேணும்னாலும் செயல்படும், அது பல ஆலயத்தில் செயல்படும், அது வேலை செய்கிற இடத்துல செயல்படும், அது சவுதி அரேபியாவில் செயல்படும், அது பஹ்ரைன்ல செயல்படும், அது அமெரிக்காவில் செயல்படும், பூமியின் தாழ்விடங்களில் செயல்படும். என் தெய்வத்தினுடைய நீதிக்கு எல்லையே கிடையாது. என் தெய்வத்திற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையானால் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பார்க்கலாம். அதாவது ஆமென் ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தில் கிதியோனின் காலத்து சரித்திரத்தை நம்ம படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் தவறு செய்தார்கள். அவர்களை அந்நியர்கள் கைகளிலே அவர் ஒப்புக் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் மனம் திரும்பி ஆண்டவரை கோப்பாத்து கூப்பிடுகிறார்கள். ஆண்டவருக்கு இவர்களை விடுவிக்கத்தக்க ஒரு மனிதன் தேவை. அதனால அந்த தேசத்தில் வழியருகே ஒரு கருவாலி மரத்தின் அடியில் வந்து அமருகிறார். எதற்கு? இந்த தேசத்திலே என் கிரியை செய்யத்தக்க ஒரு மனிதன் இருக்கிறானா என்று. அல்லேலூயா. ஆண்டவருடைய தேடுதல் எங்கிருந்து ஆரம்பித்தது தெரியுமா பிரதர்? ஏதேன் தோட்டத்திலே பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே வந்து நின்று கொண்டு ஆண்டவருடைய தேடுதல் ஆரம்பித்தது. ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் அன்று முதல் இன்று ராத்திரி வரையிலும் இந்த இடைக்கோடு தேசத்திலே ஆண்டவர் சிலரை தேடுகிறார். என் மகனே நீ நன்மை செய்தவன் அல்லவோ, என் மகளே நீ நன்மை செய்தவள் அல்லவோ, இப்பொழுது நன்மை செய்வதற்கு உன்னை காணவில்லையே, நன்மை செய்கிறவர்களின் எண்ணிக்கை குறைகிறதே, நீ எங்கிருக்கிறாய் என்று சொல்லி நன்மை செய்கிறவர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஆண்டவருடைய தேடுதல் இன்றைக்கு ராத்திரி தொடருகிறது. நான் உனக்கு நன்மை செய்தேனே, உன் குடும்பத்திற்கு நன்மை செய்தேனே, அழிந்து போக வேண்டிய உன் குடும்பத்தை ஆதரித்தேனே, உன் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தேனே, வீடு இல்லாத உனக்கு வீடு வாசலை தந்தேனே, குடிகாரனாய் இருந்த உன்னை நான் விடுதலையாக்கினேனே, உன் குடும்பம் சாபத்திலே கிடந்த பொழுது அதை விடுதலையாக்கி உனக்கு நான் நன்மை செய்தேனே. ஆனால் இந்த தேசத்திலே நன்மை செய்யத்தக்க ஒரு மனிதன் நான் தேடுகிறேன், உன்னை காணவில்லையே. இன்றைக்கு ராத்திரி தேடுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளில் எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசுவே நன்மை செய்வதற்கு நான் வருகிறேன், எனக்கு கிருபை தருவீரானால் நான் அதை செய்வேன். இரண்டாவது தேடுதல் இரண்டாவது வசனத்தில் இருக்கிறது. இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை
இப்ப ஆண்டவர் யாரை தேடுகிறார்? கர்த்தரை தேடுகிறவர்களை தேடுகிறார். அதிகாலையிலே எழும்பி தேடுகிறவர்கள், ஆலயத்திலே வந்து கர்த்தரை தேடுகிறவர்கள், வழிப்பயணத்திலே ஆண்டவரை தேடுகிறவர்கள், ஜாமங்களிலே எழும்பி தேடுகிறவர்கள், தேசத்தின் மறுரூபத்திற்காக தேடுகிற பிள்ளைகள் உண்டோ? என் அன்புக்குரியவர்களுக்கு பிள்ளை சொல்லுகிறேன், நம்மில் அநேகர் கடந்த காலங்களில் ஆண்டவரை தேடினதற்கு பிறகுதான் உலகம் என்று வாழ்ந்தவர்கள் பலரும் இன்றைக்கு உலகத்திற்கு பின்தான் ஆண்டவரை தேடுதல் என்கிற நிலைக்கு போயிருக்கிறோம். இந்த ராத்திரியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், தேடுகிற பிள்ளைகளே தேடி வந்திருக்கிறேன், தேடுகிற பிள்ளைகளை தேடி வந்திருக்கிறேன், என்னை தேடுகிற பிள்ளைகள் தேடி வந்திருக்கிறேன். ஆரம்ப காலங்களிலே பாஸ்டர் ஆராதனை ஸ்தோத்திர ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஆலயத்திற்குள்ளே வந்து முழங்கால் படியிட்டு ஆவியில் நிரம்பின பலரும் இன்றைக்கு அரை மணி நேரம் 45 நிமிடங்கள் தாமதித்து ஆலயத்திற்குள்ளே வந்து அமர்கிற ஒரு நிலை வந்தது. காரணம் என்ன? என்னை தேடினவர்களுக்கு என்ன ஆயிற்று என்று ஆவியானவர் கேட்க சொல்லுகிறார். நீ நன்மை செய்கிறவனை தேடுகிறேன், நானாக ஏன் இருக்கக்கூடாது? நீ தேவனை தேடுகிறவனை நீ தேடுகிறேன், அது நானாக ஏன் இருக்கக்கூடாது? நீ நீதி செய்கிறவனை தேடுகிறேன், நானாக ஏன் இருக்கக்கூடாது? கடந்தவைகளை நினைத்து மனம் சோர்ந்து போகிற ஒரு நிலை வேண்டாம். இன்றைக்கு ராத்திரியில் உங்களை கர்த்தர் அழைக்கிறார். நான் மறுபடியும் வருகிறேன் ஆண்டவரே, நீதி செய்கிறவனாக வருகிறேன், தேவனை தேடுகிறவனாக வருகிறேன், என் தகப்பனே நன்மை செய்கிறவனாக வருகிறேன். என்னை இன்றைக்கு ராத்திரியில் என்னை அற்புதத்தின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாட்கள் எனக்கு ஒரு மாற்றம் தேவை, என்னிலே அர்ப்பணம் கொடுக்கிறேன், அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்கிறவர்கள் அப்படியே எழும்பி நில்லுங்கள்.